அலங்காரம் யாருக்காக? உனக்கு இல்லையே. உனக்கு எப்படி நாங்கள் அலங்காரம் பண்ணுறது? முருகனுக்கு எப்படி நம்ம அலங்காரம் பண்ணுறது? அழகுக்கு ஒருத்தர் அவர் கூட இருக்க முடியாது. இது யாருக்காக? நம்மளுக்காக. இந்த கண்ணி எனத்தனத்தையோ பார்த்து இதாச்சு. நமக்காக சாமி இத்தனையும் பொறுத்துக்கிறார். எதுக்காக? நம்ம முருகனுடைய திருவடிக்கு போகணுங்கிறக்காக. அப்படி சுவாமிக்கு இத்தனை வழிபாடு. இது எல்லாம் எதுக்குன்னா ஒன்றே ஒன்று தான். இந்த உயிர் இருக்கிறக்குள்ள முருகனை பாத்திரணும், முருகன்கிட்ட பேசிடணும். அது ஒன்று தான். வேற எதுவும் அவர்கிட்ட வேண்டதே கிடையாது. இப்படி குழந்தை மாதிரி கூப்பிட்ட இடத்துல எல்லாம் நம்ம எல்லாரும் நினைப்பாங்க, அந்த ஊரில் வேல்மாறன் நடத்துகிறோம். இந்த எனக்கு ஒரு யோசனை என்னென்னா, கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் இப்படி தூக்கிட்டு போகிறோமே, இப்படி குழந்தைய இப்படி கூட்டிகிட்டு போகிறோமே, கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அபிஷேகம் பண்ணி எல்லாரும் பாருங்க அப்படின்னா, எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு தனிப்பட்ட வருத்தம் என்னென்னா, இப்படி எல்லா ஊருக்கும் கூட்டிகிட்டே போய்கிட்டே இருந்தால் என்னதான் பண்ணுறது அப்படின்னு. இவ்வளவு தூரம் சாமிகிட்ட இவ்வளவு தூரம் இதெல்லாம் பண்ணும்போது நமக்குள்ள ஒரே ஒரு விஷயம் தோணும். என்னென்னா, உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதான் நேற்று ஒரு அடியார்